அலர்ஜி இருக்கவங்களா உள்ள விட்டு அப்ப வேலை செய்யறவங்களா என்ன முட்டாளடா? அப்ப அந்த கிச்சன்ல அந்த பொண்ணு கால் கடுக்க நின்று அந்த வெரிகோஸ் இருந்து சாமான் தேய்ச்சது ஃபுல்லா சாமானையும் தேய்ச்சிட்டு சமையலும் செஞ்சு அந்த இடத்தையும் கிளீன் பண்ணி கேட்கறவங்களுக்கெல்லாம் கேட்டு இதுல கொஞ்சி கொஞ்சி வேற எல்லாருக்கும் வந்து பேசி அந்த வார்டன் இது பண்ணிச்சு அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி அந்த உங்களுக்கு தக்காளி தொக்கா அது அவ செஞ்சு வச்ச கோக்காவே மேல மசாலா போட்டு பூசி வச்சிருக்கா ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு கிண்டல் அடிச்சு சபரியும் விக்ரமும் காட்டினதை தானே காட்டினீங்க. இந்த இடத்துல பாரு பண்ணதை வச்சுதான் நீங்க சபரி விக்ரம் காட்டினீங்க. பாரு பண்ணதை வச்சுதான் சாண்ட்ராவை காட்டினீங்க. பாரு பண்ணதை வச்சுதான் அமித்தை காட்டினீங்க. பாரு கிட்ட வம்பு வச்சதான் வினோத்தை நீங்க கிண்டலா காட்டுறீங்க அப்படின்னும் போது அந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாவே நீங்க பாரு வச்சுதான் வண்டி ஓட்டுறீங்கன்னு தெரியுது. அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒன்னு சொல்லிட்டு வரான் ஹோஸ்ட். அந்த சமையல சாப்பிட்டு எப்படிதான் நீங்களும் உயிரோட இருக்கீங்களோ தெரியல, அதுக்கு பாராட்டு அப்படின்னும் போது ஏய் நீயும் உங்க வீட்டுல வந்து லேடி சமைச்சு தானே சாப்பிட்ற. அந்த ஹோஸ்டையும் கேட்குறேன். அப்போ ஒரு பொண்ணு உங்களுக்கு பாராட்ட மனசு இல்லைனாலும் அதுக்குன்னு அப்பட்டமா ஒரு ஷோல இப்படியா வந்து கேவலப்படுத்துவீங்க அப்படின்னும் போது இந்த வாட்டி இந்த டாஸ்க்ல அந்த பொண்ணு இன்ட்ரெஸ்ட் காட்டலைங்க. காட்டுற அவளுக்கு வந்து இந்த அதே மாதிரி பிரஜன் நேற்று ஒண்ணுமே இல்லை. அவன் வந்து போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்கான். எப்பயும் அவன் வந்து எல்லார்கிட்டையும் தொட்டு பேசுற மாதிரி தான் தொட்டு பேசியிருப்பான். ஏற்கனவே அவளுக்கு ஷோல்டர்ல கை வச்சதே அவளை மார்க் பண்ணி பேசினதே இந்த ஹோஸ்டும் பேசல, மற்றவங்களும் சோஷியல் மீடியால பேசல. ஆனா திவ்யாவை பேசினா மட்டும் ஃபயர் விட்டுறானுங்க. அதுக்கப்புறம் வினோத்தை பேசினா ஃபயர் விட்டுறானுங்க. ரம்யா காலில் விழுந்துட்டா ஃபயர் விட்டுறானுங்க. அப்ப அந்த பொண்ணு மட்டும் என்ன, அவளுக்கான நியாயம் வந்த மட்டும் எல்லாம் கம்முன்னு இருப்பீங்க, வாய முடிட்டு என்ன கேள்வியும் கேட்க மாட்டீங்க. இதே இன்னைக்கு அந்த ஜட்ஜ் பொசிஷனுக்கு வந்து பேச வந்த நாட்டாம வந்து மற்ற இடத்துலலாம் பேச வந்துட்டார். அதே நாட்டாம அப்போ நீங்கள் அந்த கண்டென்ட் கொடுக்குற பொண்ணை வந்துட்டு நீங்கள் டார்கெட் பண்ணீங்கன்னா ட்ரிகர் பண்ணீங்கன்னா அவளை அசிங்கப்படுத்துனீங்க. அதுக்கான விளைவுகளை நீங்கள் இந்த சீசன் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக போகிறது அப்படிங்கிறத விட அந்த பொண்ணோட வைத்தறிச்சலை கொட்டிட்டு போகுதுன்னு தான் சொன்னோம். அந்த பொண்ணு வீட்டாளங்களோட வைத்தறிச்சலை கொட்டிட்டு போனது தான் சொன்னோம். ஒரு பொண்ணு டிஆர்பிக்காக உள்ளே வச்சு நேற்றுமே கமருதீன் அந்த விஷயங்கள் வந்து சோஷியல் கமருதீன் பாரு விஷயங்கள் அவங்க உட்காந்துருந்த விஷயங்கள் அந்த மசாஜ் விஷயங்கள் வெளில சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகுதுன்னா நீங்கள் கேமராவை வேற இடத்துக்கு உங்களால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாதா? அப்படிதான் எஃப்ஜே வியானா பண்ண விஷயங்களை நீங்கள் கரெக்டாக போட்டிங்களா? அரோரா கமருதீன் பண்ண விஷயங்கள் நீங்க போட்டீங்களா? அரோரா அங்கங்க அடல்ட் காமெடி, அடல்ட் கண்டென்ட், அடல்ட் ஜோக், இது நேத்துல இருந்து டபுள் மீனிங் சாங்ஸ் இதையே பாடிட்டு இருக்காளே அது எல்லாத்தையும் நீங்க போட்டுறீங்களா? அரோரா எத்தனை ஜென்ஸ் கிட்ட வந்து அவ வந்து அந்த டச், எனக்கே ஒரு சிலர் கமெண்ட்ஸ் பண்ணாங்க, என்ன இந்த அரோரா இப்படி டச் பண்ணிருக்கா ஜென்ஸ் எல்லாம், இவ்வளவு யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு. அப்ப அதெல்லாம் எடுத்து நீங்க ஒன்னாரில் போட்டுறீங்களா? அந்த கேமராவை கரெக்டா எடுத்து அந்த கண்டென்ட்டை போட்டுறீங்களா? ஆனா பாரு எதோ பண்ணா மட்டும் அதை ரா கண்டென்ட்டா எடுத்து போட்டுட்டு அதுல தப்பு கண்டுபிடிச்சு அவ இமேஜை டேமேஜ் ஆக்கணும்னு கேவலமா ஒரு ஷோ கொண்டு போறீங்கல்ல. இது வந்து அவள் வைத்தறிச்சலையும் கொட்டிக்கிட்டு அவளுக்கு தெரியாது, வெளியில வந்தாதான் தெரியும். ஆனா அவ வீட்டாளுங்க பாப்பாங்கல்ல, அவ க்ளோஸ் சர்க்கிள் இருக்கவங்க பாப்பாங்கல்ல, அவங்க எவ்வளவு வைத்தறிச்சல் படுவாங்க அவங்க வீட்டு பொண்ணை இப்படி நீங்க பண்றதுக்கு. அதே வந்து வியானா ஃபேரன்ஸும் வெளில கத்துறாங்க. எஃப்ஜே வந்து வியானா போன வாரம் நடந்த விஷயங்களுக்கு அவளை வெளில அமைச்சிருங்க, எங்க பொண்ணு இமேஜ் டேமேஜ் ஆகுது. ஒரு சீசன்ல சிவானி பாலா விஷயங்கள் போகும்போது அப்படிதான் கத்திருப்பாங்க அப்படின்னு போது அந்த மாதிரி கத்துறாங்கன்னு போது நீங்க வந்து வியானா ஆதிரியை உள்ள அமைச்சு இப்ப அதை சட்டில் ஆக்கிட்டீங்க. இப்போ வந்து எஃப்ஜே வியானா விஷயங்கள் பெருசா வரல, ஏன்னா ஆதிரியை பார்த்தோன்னே ஆயிட்டாங்க. அந்த இடத்துக்கு எஃப்ஜேக்கு பதில் எஃப்ஜே அரோராவை பிடிச்சிட்டா, அரோராவும் கமருதீனுக்கு பதில் எஃப்ஜே பிடிச்சிட்டா. அப்புறம் துஷார் வேற இதில் உள்ள வரான். ஏமா அந்த பையன் எதுவுமே தலைவலி வேணான்னு போய் அவன் பாட்டுக்கு நிம்மதியாக உள்ள இருக்கான். நீங்கள் எதுக்கு நேற்று வந்து அரோரா வந்து துஷார் உள்ள வரணும்னு சொல்லும்போது துஷார் ஃபோட்டோ காட்டுறது, துஷார் வந்து இப்போ வந்து ஏமா இத்தினாலும் உனக்கு துஷார் ஞாபகம் வரலையா? இதெல்லாம் நீங்கள் டபுள் மீனிங் அப்படியே காட்டுறீங்க. அரோரா மாற்றி ஆம்பளைங்களை வாரம் ஒரு ஆம்பளை செட் பண்ணுறா, எஃப்ஜே வாரம் ஒரு ஆம்பளை செட் பண்ணுறான், கமருதீன் அரோரா விட்டா பாரு விட்டா கமருதீன் பண்ணுறீங்க. எதுனாலும் நீங்கள் சுற்றி வந்து நிற்கிற இடம் பாரு தானே. அப்போ அந்த திவ்யா பொண்ணு பேசும்போது மட்டும் அவ்வளோ பேசுகிற அந்த இடத்துல தலை என்ன பண்ணுறாங்க ரம்யா? நான் கேட்குறேன். இப்போ பாரு கிட்ட உங்களுக்கான பர்சனல் வெஞ்சன்ஸை இப்போ இது எப்படி நான் ரோட்ல ஒருத்தனை வந்து ஒரு 10 பேர் வந்து இல்லை ஒரு 4 பேர் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஒரு காரணம் இருக்கும். காரணமே இல்லாமல் 4 பேர் சேர்ந்து போய் அடிப்பான். கேட்டால் அவன் அடிக்கிறான், எனக்கும் அடிக்கணும்னு ஆசை, யாரையும் அடிக்க முடியாது, அவனுக்கு அடிக்கிறான் கூட சேர்ந்து அடிச்சிடறான்னு. அந்த மாதிரி கதையை நீங்கள் அடிக்கிறது ஒன்று இருக்குது, பர்சனல் வெஞ்சன்ஸை காரணம் வச்சு அடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. டாஸ்க்குள்ளே அந்த பர்சனல் வெஞ்சன்ஸை கொண்டு வந்து நேற்றுலேருந்து இந்த பிரஜனு விக்ரம் கனி எல்லாமே அந்த நாமினேஷன் பாஸ்க்காக அவளை பர்சனலாக வந்து பண்ணணும், அவளுக்கான பர்சனல் விஷயங்களை ட்ரிகர் பண்ணால் அவள் ட்ரிகர் ஆயிடுவான். பிரஜன்லாம் கேவலமாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கையில் எடுத்தது இருக்குல்ல, அவள் டச் பண்ணா பிடிக்கும். சபரி சொல்கிறானா இந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருணும், அதெல்லாம் ஒன்னாரில் என்ன வருமா எனக்கு தெரியல, பிடிக்கலன்னா விட்டுருணும் அப்படின்னு. ஆனால் அவனுக்கு நான் வந்து டாஸ்க்குக்காக செஞ்சேன் அப்படின்றான். பின்னாடி என்ன நீ டாஸ்க்குக்காக செஞ்சாலும் அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு ஹர்ட் ஆகுது இல்லை, அப்போ அந்த பொண்ணு டாஸ்க்குக்காக என்ன வேணா செஞ்சுட்டு நான் டாஸ்க்குக்காக செஞ்சேன்னா ஒத்துக்குவீங்களா? இதே ஒரு இடத்துல வந்துட்டு விக்ரம் சொல்ற காமெடி சபரிக்கே ஹர்ட் ஆகுதுன்னும் போது அப்படி பேசாதீங்க அப்படின்ற. அரோராக்குமே விக்ரம் வந்து இப்போ ஒரு மாதிரி காமெடி பண்றாரு, நக்கல் பண்றாரு, அரோரா கனிலாம் சொல்லும் போது அப்படி பேசாதீங்க வலிக்குது அப்படின்ற மாதிரி பண்ணும்போது இதே பாரு சொன்னா அதான் அந்த விக்ரமோட வாய் இவனுங்க கிட்ட எல்லாம் செல்லுபடி ஆகல, இவனுங்களுக்கு எல்லாம் தெரியுது அவன் ட்ரிகர் தான் பண்றான். ஆனா பார்வை பண்ணும்போது மட்டும் நீங்க என்ஜாய் பண்றீங்க. உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம், அவளுக்கு வந்தா மட்டும் தக்காளி சட்னியா?
இந்த இடத்துல ரொம்பவே அநியாயமா தான் நீங்க வந்துட்டு அவளை யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பொய்ஷிக் நிறைய பேர் ஏன் கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்றவங்களே, இப்போ ஷோவே நாங்க பார்க்கறது இல்ல. உங்க ரிவ்யூ மட்டும் பார்க்குறோம். இல்லைனா வீக்கெண்ட்ஸ்ல வந்து எபிசோட் கூட பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்ல. வெறும் அங்கங்க வர்றது அந்த ட்ரால் மட்டும் பார்க்குறோம் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஷோ அப்புறம் எப்படி டிஆர்பி வரும்? நீங்க வந்து எந்த காட்டு கத்தல் கத்துனாலும் டிஆர்பி இதுக்கு மேல வராது. எப்போ நீங்க திவாகரை தூக்குனீங்களோ அப்பயே அந்த பொய்ஷி போயிடுச்சு. ஓகேவா? வினோத் ஹைலைட் பண்ணோன்றதுக்காக திவாகர் தூக்குனீங்க. வினோத்துக்கு பெருசா ஒரு ஓட் பேங்க் இருக்குன்னா, ஆனா மக்கள் கிட்ட நியாயமா உள்ள போய் கேட்டீங்கன்னா வினோத் என்ன பண்றாருன்னு கேட்டா அவர் கேமே ஆட ஆரம்பிக்கல. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் ஆதிரே வெஸ் வினோத்னு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ரோமோ. அதுலயுமே உள்ள போயிட்டு ரொம்ப நியாயம் பேசுறாங்க ரம்யா. இதுல ரம்யா வந்து மயக்க வேற கால்ல போட்டு விழுந்தாங்க. அது எந்த ப்ரோமோலயே வரல. அதே